இதான் இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. நீங்க சும்மா இருங்க. காதுல இயர்போன் வச்சிருந்தீங்கன்னா அவர் கூப்பிடுறது இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு. இப்படிதான் நீங்க பேஷண்ட்ட பாத்துப்பீங்களா? மல்லி, இப்ப நீ விட போறியா இல்லையா? ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? அவர் உங்களை கவனிக்காம இருக்காருங்க. நீங்க நேரம் கீழே விழுந்திருப்பீங்க. விழுந்தா பரவாயில்ல, அவரை எதுவும் சொல்லாத. என்னங்க சொல்றீங்க நீங்க? அவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த வீட்ல எனக்கு உதவியா இருக்காரு. நீ ஏதாச்சும் சொல்லி அவரையும் அனுப்பிடாத. ஏங்க, இத்தனை நாள் அவர்தான் உங்களுக்கு உதவியா இருந்தாரா? நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா? நீ எனக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாஸ்கர் சார், நீங்க பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். எனக்கு வாஷ்ரூம் வரைக்கும் போகணும், கூட்டிட்டு போறீங்களா? போலாம் சார். வாங்க. வாங்க சார். என்னது இது? டிஃபன் ரெடி பண்ணிருக்கீங்க. சப்பாத்தியும் தாலும் இருக்கு. மேடம், இங்கே கொடுங்க சார், நான் சாப்பிட வைக்கிறேன். இல்லங்க, நானே சாப்பிட வைக்கிறேன். பாஸ்கர், எனக்கு இந்த சப்பாத்தி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க. வெளியில இருந்து சாப்பாடு வரும். என்னங்க, காரம்லாம் இல்லாம கவனமா சமைச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு பத்திய சாப்பாடு சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்பெல்லாம் பத்திய சாப்பாடே ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்குது. என்னதான் பத்திய சாப்பாடா இருந்தாலும் வீட்ல பண்ற மாதிரி கவனமா பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சமயத்துல ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுங்க. வெளியில ஆர்டர் பண்ற சாப்பாடு முன்ன பின்ன தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பாஸ்கர், நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஓகே சார். டேய் டேய், நீ எதுக்குடா வெளியில எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்? நீ என்ன யாருமே இல்லாத அனாதையா? இப்ப மட்டும் நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, வீடே அப்படியே சொந்தக்காரங்களால நிறைஞ்சிருப்பாங்க. உனக்கு கை தனியா கால் தனியா பாத்துக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க. எல்லாம் இவ ஒருத்திக்காக தான் பயந்துகிட்டு வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் சார்பாவும் தான் நான் மட்டும் இந்த வீட்டுல இருக்கேன். இங்க பாரு, நான் உனக்காக சமைச்சிருக்கேன். இந்தா சாப்பிடு. மல்லி, நீ கொண்டு வந்ததை எடுத்துட்டு போ. பாஸ்கர், ராஜி கொண்டு வந்ததை எடுத்து வைங்க, சாப்பிடலாம். ஓகே சார். ஏய், சொன்னது காதுல விழல? நீ கொண்டு வந்தத நீ எடுத்துட்டு போ. இனி விஜய் உன் சாப்பாடே சாப்பிட மாட்டான். ஒருத்தர் மட்டும்தான் இந்த வீட்டுல எனக்கு உதவியா இருக்காரு. நீ ஏதாச்சும் சொல்லி அவரே அனுப்பிச்சிடாத. நீ எனக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். மல்லி, நீ கொண்டு வந்ததை எடுத்துட்டு போ. ராஜி கொண்டு வந்ததை எடுத்து வைங்க, சாப்பிடலாம். யார் இது? ஓ, நம்ம மல்லியா? மல்லி நடு வீட்டுல நின்னுட்டு அழுதுட்டு இருக்காளா? அச்சச்சோ, மல்லி அழுது நான் பார்த்ததே இல்லையே. இப்படிலாம் கூட இந்த வீட்டுல நடக்குதா? ஏய், எதுக்கு இப்ப நீ கண்ணை துடைக்கிற? இப்ப என்கிட்ட அழலன்னு பொய் சொல்ல போறியா? நீதான் அழறன்னு எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலுக்கும் தெரியுமே. அப்புறம் எதுக்கு சும்மா மறைக்க பாக்குற? என் புருஷன் என் மேல கோவமா இருக்காரு. அவர் என்கிட்ட பேசாம இருக்காரு. அதனால எனக்கு சின்ன வருத்தம் இருக்கு. அதனால நான் ஃபீல் பண்றேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? புருஷனையும் புள்ளையும் நேசிக்கிறவங்க கொஞ்சம் வருத்தப்படதான் செய்வாங்க. என்ன ஆனாலும் கவலைப்படாம இருக்க நான் என்ன ராஜியா? உன் புருஷன் இருக்கான்ல, அவன் உன் மேல கோவமா மட்டும் இல்ல, உன்னை அப்படியே அவன் வெறுக்கிறான். உன்னை பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்றான். நீ அவனை தொட்டன்னு வச்சுக்கோயேன், அப்படியே துடிக்கிறான்.
அதனால இந்த வழக்கமா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஊடல் மாதிரி எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காத. அவர் நிச்சயம் என் மேல வருத்தமா தான் இருக்காரு. ஆனா அதெல்லாம் நாளைக்கே வெண்பா கிடைச்சிட்டான்னா சரியாயிடும். ஆனாலும் நீ ரொம்ப கற்பனை கோட்டை கட்டுற மல்லி. உன் கற்பனை கோட்டையெல்லாம் அப்படியே சரீர அந்த நாள் வந்துருச்சு. உன் வெண்பாவும் கிடைக்க போறதில்ல, உன் புருஷனும் உன் கூட பேச போறதில்ல. நீயும் உன் குடும்பமும் அப்படியே பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து போக வேண்டியதுதான். நீ தான் இப்படி ஒரு ஆசையை ரொம்ப நாளா வளர்த்துட்டு இருக்க. உன் ஆசைதான் நிராசையா போக போகுது. என் வெண்பா சீக்கிரம் கிடைப்பா. நாங்க 3 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்போம். நான் தான் முன்னாடி அவனுக்கு இருந்த கோவத்தையும் இப்ப உன் மேல இருக்கிற கோவத்தையும் நல்லா பாக்குறேனே. இங்க பாரு, நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீ சமைச்சு கொடுக்கறத விட்டுட்டு நான் சமைச்சு கொடுக்கறத சாப்பிடுறானா, அப்ப மனசளவுல உன்னை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போயிருப்பான். யோசிச்சு பாரு. இப்ப ஏற்பட்டிருக்கிறது சாதாரண விரிசல் இல்ல, அப்படியே மெகா கீறல். கடலுக்குள்ள இருக்கிற பனிக்கட்டி இருக்குல்ல, அது மொத்தமா கீறல் விட்டுருக்கு. அதனாலதான் அவ முதல்ல வெளியில தங்கணும்னு முடிவு பண்ணான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டெண்டரா குணா வந்தா போதும்னு நீ வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். இப்போ வீட்ல அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு மேல் நர்ஸ ஏற்பாடு பண்ணிருக்கான். இத்தனையும் எதை காட்டுது? மல்லி விஜயோட பாண்டிங் முடிஞ்சிருச்சு. தட் சிம்பிள். ஆனா இதெல்லாம் இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டியே. அதுக்குள்ள ஏதாவது பணத்தையும் தேத்தி தனியா செட்டில் ஆயிரலாம்னு யோசிச்சிருப்ப. அதுக்குள்ள புட்டுக்குச்சு. ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்படியே குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து கோவில் வாசல்ல உட்கார போறீங்களா? இத்தனை நாள் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல ஆடம்பரமா வாழ்ந்தாச்சு. டைம் முடிஞ்சு போச்சுமா. போங்க போங்க, போய் கஷ்டப்பட்டுக்கோங்க. சின்ன மல்லி, அப்படியே ஓன வாயை விட்டு அழணும் போல இருக்குமே. இத பாரு, நீ அழாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்லவா? ஒரே ஒரு உண்மை, சின்ன உண்மை, அதை மட்டும் விஜய் கிட்ட சொல்லிடு. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே சந்தோஷமாயிடுவான். உண்மையா? என்ன உண்மை? அது ஒரு குட் நியூஸ அவன் கிட்ட இன்னும் சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கல்ல, அதான் அவன் கிட்ட சொல்லிடு. அவ்வளவுதான், அவன் ஹாப்பி ஆயிடுவான். குட் நியூஸ மறைச்சிருக்கேனா? நான் என்ன குட் நியூஸ மறைச்சு வச்சிருக்கேன்? அட கள்ளி, எனக்கு தெரியாத நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதான் அந்த சாமி உனக்கு புதுசா ஒரு வரம் கொடுத்திருக்காரே, அதான் அவன் கிட்ட சொல்லிடு. ராஜி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஷபா, என்ன மல்லி, எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா சொல்லணுமா? அது அப்படியே பாலிஷ்டா சொன்னால நீ புரிஞ்சுக்க மாட்ட. அதான் நீ உண்டாயிருக்கல்ல, அந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிடு. அப்படியே வெண்பா காணாம போன கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவான். இந்த ராஜி ஏதோ போட்டு வாங்க முயற்சி பண்றா. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அட என்ன மல்லி நீ யோசிச்சுட்டு இருக்க? நீ கன்சீவ் ஆனது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும். அத எதுக்காகவோ நீ விஜய் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் மறைக்காத, நேரடியா போய் அப்படி பளிச்சுன்னு சொல்லிடு. அவன் உன்னை சூப்பரா பாத்துப்பான். என்னமாமா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா தாயே, நீ நல்லதுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறவன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம். இப்ப இடத்த காலி பண்ணு. ஹேய், என்னடி ஏதோ பெருசா பிளான் பண்றியா? விஜய் கிட்ட இருந்து அப்படியே எல்லாத்தையும் மறைக்கலான்னு பாக்குறியா? வேற ஒரு சமயத்துல சொல்லி வேற ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறல்ல? ஏய் முட்டாள், நான் கன்சீவா இருந்தா தானே சொல்றதுக்கு. சரிமா, அப்ப நீ மறைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ மல்லி, நீ நிச்சயம் கன்சீவா இருக்க. அதை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ மறைக்கிற. இப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உனக்கும் விஜய்க்கும் இப்ப உண்டா இருக்கிற விரிசல் இருக்கு பாரு, அதை அப்படியே பெருசாக்கி
உன்னை அவன் வாயாலேயே வீட்டை விட்டு போன்னு சொல்ல வைக்கல நான் ராஜி இல்ல. அதுதானே உன் கனவு. அதுக்கு தானே நீ பல பிளான் பண்ணி தோத்து போயிருக்க. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. நீ தோத்துதான் போவ. பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன சிஸ்டர்? வெண்பாவுக்கு டெம்பரேச்சர் பார்க்கணும். காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கை வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். கையை வச்சு வீட்லயே பார்க்க வேண்டியதானே, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்னு தெர்மோமீட்டர் வச்சு தான் பார்த்து சொல்ல முடியும். சரி சரி, பார்த்துட்டு போங்க. காய்ச்சல் இருக்கே, இல்லன்னு சொன்னீங்க. அப்படியா? எவ்வளவு இருக்கு? 101 இருக்கு. காய்ச்சல் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல. அப்படியெல்லாம் முடிவு பண்ண முடியாது. எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா ப்ரொசீஜர் படி தான் நடக்கணும். இவளுக்கு மெடிசின் கொடுக்கணும். டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்தாங்க பிடிங்க, வாங்கிட்டு வாங்க. ஏன் இந்த மாத்திரைலாம் இங்க கிடைக்காதா? இங்க கிடைக்காது. நான் போற மாதிரி இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனை போயிட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். இந்த டெம்பரேச்சரோடயே விட்டா மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துரும். பரவாயில்லையா? என்ன நர்ஸ் பயமுறுத்துறீங்க? இதான் சிச்சுவேஷன், நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி கொடுங்க சிஸ்டர். இதெல்லாம் இங்க வாங்கி வச்சா. நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். வெண்பா, வெண்பா, உன் பேரு வெண்பா தானே? ஆமா ஆண்டி, என் பேர் வெண்பா தான். இவங்க உன்னோட ரிலேட்டிவா? ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி, இல்ல, இவங்க என் ரிலேட்டிவ் இல்ல. பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மில்கி மிஸ்ட் நெய்யின் அருமை புரியும். மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும், செவி கேட்க பாராட்டும் வரும். ஐம்புலனும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்ட் நெய் தான் வேண்டும். ஐம்புலன்களும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.